ഹായ്, ഒരു രജിസ്റ്റർ ഉണ്ടായിരുന്നു. ബോധം ചേട്ടന് എടുത്ത് കൊടുക്കുവാണേ. தபால் சேவையில் இந்த பெண்ணின் செயல் சிறந்த சேவைதான். ഹായ്, ഒരു രജിസ്റ്റർ ഉണ്ടായിരുന്നു. ബോധം ചേട്ടന് എടുത്ത് കൊടുക്കുവാണേ. வீட்டுல ஆள் இல்ல, ஆனா சிசிடிவி இருக்குல்ல, அதுல வந்த விஷயத்தை தபால் லெட்டரை எங்க கொடுத்துட்டு போறேன் என்ற தகவலை பதிவு செய்யும் தபால் ஊழியர். ഹായ്, ഒരു രജിസ്റ്റർ ഉണ്ടായിരുന്നു. ബോധം ചേട്ടന് എടുത്ത് കൊടുക്കുവാണേ. தபால் சேவையில் அடுத்த மைல்கல். எத்தனையோ தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்ட போதிலும் தபால் சேவை என்பது இன்றளவும் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகவே இருந்து வருகிறது. மத்திய அரசின் தபால் நிறுவனங்கள் இன்றளவும் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான கடிதங்களை வாடிக்கையாளர்களின் இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுதான் வருகிறார்கள். முக்கியமாக அரசு அலுவல் சம்பந்தப்பட்ட, நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட, நிதி நெருக்கடிகள் சம்பந்தப்பட்ட, முக்கியமாக இன்றளவும் காதல் கடிதங்களை பரிமாறிக்கொள்ள காதலர்கள் இருக்கும் வரை அந்த கடிதத்தின் அத்தியாவசியம் இருந்து கொண்டுதானே இருக்கும். இந்த நிலையில் கேரள மாநிலம் வைக்கத்தில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்த தபால் ஊழியரின் செயல்தான் தற்போது பாராட்டுக்குள்ளதாய் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த முகவரிக்கு தபாலை எடுத்து செல்கிறார். அந்த வீடு சில நாட்களாகவே பூட்டப்பட்டு கிடக்கிறது. வெளிநாட்டில் இருப்பார்கள் போலும். அந்த வீட்டில் இருந்த பெண்மணியும் சில நாட்களாக அந்த வீட்டில் இல்லை. சிசிடிவி கேமரா இருக்கிறது, அதில் சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டு செல்வதாக அந்த பெண் ஊழியர் பதிவை செய்துவிட்டு பத்திரமாக அந்த கடிதத்தை பக்கத்து வீட்டிலும் ஒப்படைத்து கூறிவிட்டு செல்கிறார். இதனை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் மெய் சிலிர்த்து போய் அந்த பெண் தபால் ஊழியருக்கு நன்றி கூறும் விதமாக இந்த தகவலை வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். எத்தனையோ தபால் ஊழியர்கள் கடிதத்தின் அருமை புரிந்து அதனை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் பலவிதமாக உன்னத சேவையில் இப்படித்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தபால் அலுவலர்களுக்கு இதன் மூலமாக ஒரு சல்யூட் வைத்துக் கொள்வோமா? பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.